சுக்ரம் சீசன் 3 வெப் சீரிஸ் ஏன்டா பார்த்தோம்னு அப்படின்னு ஆக்கிட்டானுங்க. ஏன்னா அதில் எப்படி சொல்றது, ஒரே கந்தளங்கிற சீனாக தான் வச்சிருக்காங்க இந்த டேரக்டர். ஓ என்னையா பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு ரீல்ஸ் மனசே சரியில்லை. அப்படி ஆக்கி விட்டானுங்க. என்னடா இந்த டேரக்டர் இப்படி பண்ணி வச்சுட்டானே அப்படின்னு நமக்கே இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. செகண்ட் சீசனில் ஹீரோவை நம்பி போன எல்லாருமே செத்துட்டானுங்க. 3ஆவது சீசனில் நம்மளை நம்பி வந்து எல்லாரும் செத்துட்டானுங்க அப்படின்னு ஒரு பக்கத்தில் ஒரு கில்ட்டியில் நம்ம ஹீரோ இருப்பாப்புல. இந்த வெப் சீரிஸில் இந்த ஒரு கான்செப்டை போட்டு வச்சிருக்கானுங்க. இது யாருக்கு அந்த 45 மில்லியன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்டை போட்டு இந்த டைரக்டர் வச்சிருக்கான் மனுஷன். இதுக்கு எப்படி சொல்ல, மொத்தத்தில் ஒரு 6 எபிசோட் இருக்கு. அந்த 6 எபிசோடும் தரமாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீசனை விட இந்த தேர்ட் சீசன் இருக்க தரமாக ஒரு ட்விஸ்ட்டு மேலே டுஸ்டாக தான் வச்சிருப்பானுங்க. நம்ம வெப் சீரிஸ் பார்க்கும்போது நமக்கே தெரியும். தக்காளி என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்னா 3ஆவது சீசனில் ஃபர்ஸ்ட் எபிசோடு என்னடா ஒரு மாதிரியா போகுதுன்னு பார்த்தா போக தான் தெரியுது. காலோலி என்னடா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நமக்கே தோணுச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், இது மஸ்ட் வாட்சான ஒரு சுக்கியம் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக அது வேணும் பிடிக்கும். மனுஷன் எப்படி சொல்றது, ஒரு பக்கத்தில் பார்த்தா ஒரு பக்கத்தில் ரொம்ப கில்ட்டியாக இருப்பாப்புல. நம்மளை நம்பி வந்த பிளேயர் இப்பெல்லாம் இறந்துட்டாங்களே அப்படின்னு ஒரு பக்கத்தில் கில்ட்டியாக இருப்பான். அதுக்கப்புறம் எந்த நம்ம பண்ணக்கூடாது, நம்ம இதில் அமைதியாகவே இருப்போம் அப்படின்னு நினைக்கிற நம்ம ஹீரோ ஒரு கேரக்டராகவே அப்படியே வாழ்ந்துருப்பான். நம்ம பார்க்கும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் சீசனு செகண்ட் சீசன்லாம் பார்க்கும்போது ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் இதில் அவருக்கு வந்து டைலாக்கே கிடையாது. இந்த 3ஆவது சீசனில் டைலாக்கே கிடையாது. பாவமாக இருக்கும் ஒரு பக்கம். என்னடா இப்படிலாம் ஆகுது அப்படிலாம் ஆகுதுன்னு. ஆனால் டுஸ்டாக தான் வச்சிருப்பாங்க. நம்மளே அழுக வச்சிருவானுங்க. இதில் ஏகப்பட்ட நல்ல நல்ல கேரக்டர்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் என்னடா இப்படிலாம் போயிட்டானுங்க வச்சுட்டானுங்க நமக்கே ஃபீல் ஆகும். ஆனால் இந்த எப்படி சொல்கிறது, ஒரு கிழடன் இருக்கான். அவனைத்தான் எப்படா சாவான்னு இருந்தேன். கடைசியா செத்துட்டாங்க. எனக்கு அது வரைக்கும் பார்த்த வரைக்கும் உட்கால வலி ஒளிஞ்சிடும் அப்படியே நமக்கே தோணுச்சு. ஆனா பச்சவந்தி மாதிரி அந்த ஒரு கேரக்டர் கொண்டு வச்சிருக்காங்க. ஆனா அது ஒரு கேரக்டர் அவ்வளோ பெஸ்ட்டா கொண்டு கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்ல ஒன்று பார்த்தாலே எல்லாரும் டென்ஷன் ஆகணும் அப்படின்னு அந்த டேரக்டர் போட்டு எடுத்து வச்சிருக்காங்க மனுஷன். அவன் பேர்லாம் நமக்கு தெரியாத கேஸ். ஏன்னா எல்லாரும் ஃபேஸும் ஒரே ஃபேஸா தான் காமிச்சு. அதனால இந்த ஹீரோ அந்த ஹீரோ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே ஃபேஸா இருக்கு. ஆனா அவங்க பேரு ஏதோ ஜங்குன்னு ஏதோ ஒரு பேரை அவனை போட்டு வச்சிருப்பானுங்க. அதனால அவங்க பேரும் சொல்ல முடியல. இதில எப்படி சொல்றது, இல்ல நடிச்ச ஆக்டர் எல்லாமே வேற லெவலா இருக்கு. கண்டிப்பா ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு வெப் சீரிஸ். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. 3 சீசனு வேற லெவலா இருக்கு. ஆனா ஒவ்வொரு எபிசோடும் மொத்தம் 6 எபிசோடும் எல்லாமே ஒவ்வொரு மணி நேரமா இருக்கு. நம்ம எப்படியும் ஒரு நானே பார்க்கறதுக்கு 2 நாள் ஆச்சு. கண்டிப்பா டைம் இருந்தா ஃப்ரீயா இருந்தா பார்க்கலாம் கைஸ். கண்டிப்பா சொல்றேன், மஸ்ட் வாட்சான வெப் சீரிஸ். தமிழ் டப்பிங்கோட இருக்கு. ஆனா ஃபேமிலியோடலாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா இதில அப்படி பேசியிருப்பானுங்க. நமக்கு அவங்க பேசும்போதே ஒரு சிரிப்பாவும் இருக்கும். ஒரு பக்கம் என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு நமக்கே தோணும். கண்டிப்பா ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு வெப் சீரிஸ். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கைஸ்.